வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கதை ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கனடால ரிலீஸ் ஆன ஒரு படம். சும்மா தாறுமாறா எடுத்து வச்சிருப்பாங்க. டிஸ்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம் சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷமும் இன்வெஸ்டிகேஷன்ல சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதையில ஒரு மினிஸ்டரோட பையன் ஒரு ரிசார்ட்ல தங்கறதுக்காக போறாரு. அன்னைக்கு தங்குற நைட்ல அவருக்கு ஏதோ மர்மமான முறையில ஒண்ணு நடக்குது. அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு. அந்த கொலையா இல்ல தற்கொலையா இல்ல ஃபாரஸ்ட் பகுதியில இருக்கக்கூடிய சில அமானுஷ்யமான விஷயங்களா அப்படின்னு சொல்லி பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல காத்துக்கிட்டு இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல இப்படி முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல இருக்கு. என்ன எதுன்னு மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க மறக்காம லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட பேரு சிவாஜி சுராத்கல் அப்படின்னு சொல்லி கன்னட படம் தான். இப்போ நேரம் படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு இணைக்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கார் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு செக் போஸ்ட் ஒன்று வருது. அந்த செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ்காரங்க காருக்குள்ள இருக்கவங்க கிட்ட, ஏன்பா இந்த வழியில போறீங்கல்ல, கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டீங்களா, ஃபர்ஸ்ட் கண்ணாடி ஏத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்டா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா, மூடுங்கடானா மூடுங்களாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டினதுக்கு அப்புறம் இந்த டிரைவர் கண்ணாடி அப்படியே லைட்டா ஏத்துறாரு. கொஞ்சம் தூரத்துக்கு போனோன்னு எதுக்காக அந்த போலீஸ்காரங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது இவருக்கு ஒண்ணு புரியல. டக்குனு கொஞ்சம் கண்ணாடி இறக்குறாரு. இறக்குனா அடுத்த நிமிஷம் வண்டி திடீர்னு ஆஃப் ஆகுது. டிரைவர் திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்ன ஏதுன்னு கீழே இறங்கி பாத்துட்டு வர சார் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு இல்லையா, இவரு ஒரு எம்பி பையன். சோ இவரோட பேரு ரோஹித். இவர் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. டிரைவர் மட்டும் இறங்கி போயிட்டு முன்னாடி அந்த இன்ஜினை திறந்து ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் இவர் போன் நோண்டிட்டு இருந்தாரு. என்னடா ஒரு சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லி ரோஹித் கீழே இறங்கி அப்படியே முன்னாடி போய் பார்த்தா டிரைவரா காணோம். அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்காரு. ஆனா அவர் எங்க போனார் அப்படிங்கிறது தெரியல. பின்னாடி ஏதோ ஒரு உருவ சர்க்கன போன மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தாலும் ஒண்ணும் இல்ல. ஒரு கருப்பு கலர் துணி இந்த பக்கம் அவரோட ஷோல்டர்ல அடிச்சு கீழே விழுகுது. அந்த துணி எடுக்கலான்னு போனா இவரோட ஷோல்டர் மேல மத்தவங்க யாரோ கை வைக்கிற மாதிரி தெரியுது. பயத்துல திரும்பி பார்த்தாதான் டிரைவரா இருக்கு. எங்கேயா போன, உன்னதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க சொல்லும்போது, இந்த துணி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல விழுந்த அந்த துணியை இப்ப காணோம். ஒரே மாயமா இருக்குது. சரி நீ எங்க போன, என்னையா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி வண்டி ஏதோ ரெடி ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. சரி பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷெட்டோ இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே கிடையாது. ஆனா ஒரு ரெசார்ட் மட்டும் இருக்குது. சரி வாங்க சார் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அவங்க பொடி நடையா நடந்து போறாங்க. அவங்க நடக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் கிராஸ் ஆகுற மாதிரியும், காரோட சைடு மிரர்ல நிறைய புறாக்கள் இறந்து போய் கிடக்கிறத அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் இவங்க எதுவுமே பார்க்காம அங்க போறாங்க. ஒரு ரிசார்ட் ஒன்னு இருக்கு. அந்த ரிசார்ட்ல தான் இப்ப ரூம் எடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ரூம் எடுக்கும்போது இந்த ஆளு இங்க தங்க மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு உடனடியே ஒரு மெக்கானிக்கை ரெடி பண்ணி கொடுங்க, காரை சரி பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல மெக்கானிக் ஷெட்டோ சர்வீஸ் பண்றதுக்கோ யாரும் ஆள் கிடையாது. எதுவா இருந்தாலும் டவுனுக்கு போயிட்டு தான் ஆளை கூப்பிட்டு வரணும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஸ்டே பண்ணிக்கங்க. அது இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஏரியா கிடையாது. ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஏரியா. இங்க இருந்து போறது சேஃப் கிடையாது. அதனால நீங்க ஸ்டே பண்ணுங்க. நான் போயிட்டு மெக்கானிக்கை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்க காரை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக டிரைவரை கூட அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இவருக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. திடீர்னு ஒருத்தவங்க வந்து காஃபி குடுக்குறாங்க. அது இந்த ஓட்டர் ரிசார்ட்ல தங்கி இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனைவி. பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. ஆனா இப்ப கன்சீவா இருக்காங்க. கொஞ்சம் ட்ரெஸ் லைட்டா விலகி இருக்குது. அதை இந்த ஆளு ரோஹித் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு மாதிரி முறைச்சுதான் பாக்குது. சரி நாங்கிறது அந்த பொண்ணு அங்க கிளம்புது. இவனே அடுத்த நிமிஷம் இந்த ரிசார்ட்ல தங்கிக்கிற ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் முடிவை மாத்திருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆளு சரியான பொம்பளை சோக்கு பிடிச்சவன் தெரியுது. அடுத்தது ரிசார்ட்ல இருக்கிற அந்த ஹோட்டல் ரூமுக்கு தங்கறதுக்காக அங்க இருக்கிறவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போகும்போது 1001 அந்த ரூம் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ ரூம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. டிவி எல்லாம் கொடுக்குறாங்க. போன் அப்படியே சார்ஜர் போட்டுட்டு ஆளு டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா டப்புன்னு கதவு தட்டுற சத்தம். இன்னொரு பக்கத்துல லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்குள்ளே அங்க லைட் எல்லாம் ஒரு மாதிரி நின்னு எரிய இந்த ஆளுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வர மாதிரி தெரியுது. அப்படியே டோர் கதவு தானா க்ளோஸ் ஆகுறது நமக்கு கட் பண்ணி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ரோஹித்தோட அப்பா எம்பி இங்க காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த ஆஸ்தமா பிரச்சனை இருக்கு போல. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து, சார் இந்த மாதிரி ரோஹித் நேத்து ஒரு ரிசார்ட்ல தங்கி இருந்தாரு, அங்க அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரால் அடக்கிக்க முடியல. பாவம் மனுஷன் அங்கேயே உடஞ்சு போறாரு. அங்க இருக்கிற ஒரு டிஎஸ்பி கூப்பிட்டு, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, என் பையனோட கேஸ உடனடியே நீ விசாரிக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சத்தம் போடுறாரு. ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, என் பையனை யார் அப்படி பண்ணா
இருக்காங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கோவத்துல பேசிக்கிட்டு இருக்க உடனே இந்த டிஎஸ்பி என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு மனுஷன் எடுக்கவே இல்லை. அங்க இருக்கிற ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரா கால் பண்றாரு. ஏயா எத்தனை வாட்டி அவனுக்கு போன் பண்றது, என்னதாயா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பிஸியா இருந்த சார் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு, எம்பியோட பையனை யாரோ கொண்டுட்டாங்க, ரிசார்ட்ல தான் டெட் பாடி இருக்குது, அந்த கேஸ் நீ என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த ஏரியா சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஹீரோ கேட்க அதே இடத்துல அங்க இருக்கிற நம்ம போலீஸ்காரர் ரணகிரி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏரியாக்கு நான் போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இவர் அடம்பிடிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ தான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ஊர் பேர் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு என்னென்னவோ ஒரு இமேஜினேஷன்ல ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த பிளாஷ்பேக் இடையில நம்ம ஹீரோக்கு நடந்ததை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் கதை போயிட்டே இருக்கும். அப்படி நம்ம ஹீரோக்கு பிளாஷ்பேக்ல அவங்க மனைவி கூட இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை அப்படியே கடத்திட்டு போற ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சில விஷயங்களை காமிச்சு அப்படியே அங்க கட் பண்ணா வேற வழி இல்லாம போறதுக்காக நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஏன்னா டிஎஸ்பி சொல்லிட்டாரு. வேண்டாம் வெறுப்போட தான் நம்ம ஹீரோ இப்ப அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போறாரு. இப்ப அந்த ரிசார்ட்டுக்கு போயாச்சு. ரிசார்ட்ல போனவனே முதல்ல அந்த டெட் பாடியை பாக்குறாரு. ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அந்த டெட் பாடி இருக்குது. சோ அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு பார்க்க அவரோட உடம்புல ஒரு சின்ன அடி கூட படல. ஆனா இறந்து போயிருக்கிறாரு. அவரோட உடம்பு சும்மா விரைச்சு போயிருக்குது. அந்த விரைச்சு போன உடம்பை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்திருக்கிறது கண்டுபிடிக்கிறாரு. அடுத்ததா அவரோட வாட்ச் இடது கை பக்கமா இல்லாம வலது கை பக்கமா கட்டி இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வாட்ச்ல உடைஞ்சிருக்குது. அதை போட்டோ எடுத்துக்கிறாரு. அவர் கையில போட்டிருக்கிற ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கு ஒன்னு பழைய ரிங்கு எப்பவோ போட்டதுக்கான அந்த தடயங்கள் இருக்குது. இன்னொரு ரிங்கு புதுசா போட்டிருக்கிறாரு. அப்படின்னா சமீபத்துல யாராவது இவங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்கணும், இல்ல என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கணும், அப்படிதான் இந்த ரிங்க போட்டிருக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒருவேளை இவர் சூசைட் பண்ணி தண்ணியில குதிச்சு இறந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல சந்தேகப்படுறாரு. போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாரு இல்லையா. அங்க ஒரு போலீஸ்காரர் வராரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி தான் சார், சூசைட் பண்ணி கூட இறந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல குளிக்கும் போது கூட மூச்சு திணறி இறந்திருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. இப்ப அந்த போலீஸ்காரர் தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டதுல அந்த போலீஸ்காரர் கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் ஹைட் இருப்பாப்புல. ஆனா இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, இது 5 அடி மட்டும்தான். இங்க இருக்கிற ரோஹித்துமே கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேல இருக்கான். அப்படின்னா ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒரு ஆளு 5 அடியில இருக்கிற நீச்சல் குளத்துல சூசைட் பண்ண கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம ரோஹித்துக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியுமா, அப்படின்னா இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப இது யாரோ ஒருவேளை கொலை பண்ணிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அவரோட போன் ஒண்ணு கிடைக்குது. அந்த போனை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெசார்ட்டுக்கு வராரு. ரெசார்ட்ல இருக்கிற ஓனரை வச்சு செக் பண்றாங்க. அவரை பார்க்கும்போது நம்ம ஹீரோ நிறைய கெஸ்ஸிங் பண்றாரு. நீங்க இதுக்கு முன்னாடி பைலட்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கீங்க, அங்க போயிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு அன்ஃபிட்ங்கிறதால நீங்க அந்த வேலையை செய்யாம வந்திருக்கீங்க அப்படிங்கறத அப்படியே புட்டு வைக்கிறாரு. அங்க இருக்கிற ரிசார்ட்ல இருக்க அந்த ஓனரை ஆடி போறான். என்னடா மனுஷன் இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. ஆமா சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விசாரணைக்கு வராரு. விசாரணையில முதல்ல அந்த டெட் பாடி இறந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. எனக்கு காலையில தான் தகவல் கிடைச்சது. போலீஸ்காரங்க கிட்ட நீங்க கேட்க போனா காலையில தான் சொல்லியிருக்கீங்க, அது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா, சார் இங்க வந்துட்டு லேண்ட்லைன் எதுவுமே ஒர்க் ஆகல, பவர் கட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நானா கார் எடுத்துக்கிட்டு நேர்ல போய் தான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் வர வச்சேன் அப்படிங்கறத இங்க இருக்கிற ரிசார்ட் ஓனர் சொல்றாரு. வந்த ஹீரோக்கு டீயை கொடுக்குறாங்க. ஹீரோக்கு காஃபி தான் பிடிக்கும், ஆனா டீயை கொடுத்ததால சரின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரிசார்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அதுவும் இல்லாம அந்த ரோஹித் தங்கியிருந்த அந்த ரிசார்ட் ரூம் நான் பார்க்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்க போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரெகுலரா ஏதோ ஒரு டேப்லெட் சாப்பிடுறாரு. இந்த டேப்லெட் தீர்ந்து போச்சு. அசிஸ்டன்ட் கிட்ட நீ வெளியே போயிட்டு வரும்போது எனக்கு கண்டிப்பா இந்த டேப்லெட்டை நீ வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டேப்லெட்டோட போட்டோவை அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறாரு. இப்போ ரோஹித்தோட தங்கியிருந்த ரூமுக்கு வந்து அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. அவரோட வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற அவங்க வைஃபை காணாம, பீரோல கை தடயங்கள் இருக்குது, சமைச்சுக்கிட்டு இருந்த சாப்பாடு அரைய குறையுமா அப்படியே நிக்குது, மாவு கீழே எல்லாம் கொட்டி செதறி கிடக்குது. இப்படி வீட்டுல இருக்கிற அந்தந்த பொருள் அப்படி அப்படியே இருக்குன்னா கண்டிப்பா ஏதோ கிட்னாப் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. அதே மாதிரி கட் பண்ண இந்த ஒரு சீன்லயே அதே மாதிரி சாம்பிள் எதுவுமே கிடையாது, ஆனா எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குது. பாத்ரூமுக்கு போனாலும் அங்கேயும் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குது. அவரோட பேக்கை செக் பண்ணும்போது எல்லா பேக்லயுமே பொதுவா ஒரு கவர் மேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு சீப்பு வைக்கினா கூட அதுக்கு ஒரு கவர் போட்டிருக்காரு. அப்படி ஒரே ஒரு கவர் மட்டும் எம்டியா இருக்குது. அவரோட போனை ஆன் பண்றாரு. போன்ல வந்துட்டு அவர் லவ் பண்ற பொண்ணோட ப்ரொஃபைல் போட்டோவை வச்சிருக்காரு. பாத்ரூம்ல இருக்கக்கூடிய சோப்பு சீப்பு எல்லாமே அப்படியே இருக்கு. டீ கப் அப்படியே இருக்குது. எந்த ஒரு தடையுமே இல்ல. உள்ள வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. பர்சனலா கன்னு கூட வச்சிருக்காரு மனுஷன். ஏன்னா எம்பி பையன் இல்லையா, சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
இப்ப மிஸ்ஸிங் ஆன அந்த ஒரு கவர்ல மட்டும் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோவால கெஸ் பண்ண முடியல. அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, ஒருவேளை கண்டிப்பா அது சூசைடா இருக்கலாம் இல்ல சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏயா சூசைட் பண்றவனா இருந்தா அவங்கிட்டயே துப்பாக்கி இருக்குது, அங்கேயே சுட்டு கொண்டுக்கலாம், இதை தவிர்த்துட்டு அவன் ஏன் ஸ்விம்மிங் பூலுக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கறத அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இங்க ரிசார்ட் ஓனர் கிட்ட இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பத்தி ஃபுட்டேஜை கேட்கிறாரு. எல்லா ஃபுட்டேஜும் செக் பண்றாங்க. அங்க இருக்கிற 4 கேமராவும் பார்த்து எல்லா ஃபுட்டேஜுமே இருக்குது. ஆனா கரெக்டா ஒரு 10 மணிக்கு மேல, அதாவது நம்ம ரோஹித் வெளியே வரப்போற அந்த டைம்ல இருந்து காலையில வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்ல, எல்லாமே பிளாங்கா இருக்கு. என்னையா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட, சார் பவர் கட் ஆயிடுச்சு, அந்த டைம்ல பவர் கட் ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ் எது ஒர்க் ஆகாது சார் அப்படிங்கறத இங்க இருக்கிற ரிசார்ட் ஓனர் சொல்றாரு. இது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரிசார்ட்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான் பக்கத்துல, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் ஒரு சரியான செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அவனை எல்லாருமே ப்ரோ ப்ரோ தான் கூப்பிடுவாங்களாம். நீ ஏதாவது பாத்தியா போனியா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன் சார் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனோட கையில ஏதோ ஒரு வித்தியாசமான சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் 1001 அப்படிங்கிற சிம்பிள்ல ரேஞ்சில் இருக்குது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இங்க பக்கத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, இவ டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிற, இந்த ரிசார்ட்ல தான் தங்கியிருக்கா. அவ கூட ஒரு தடவை போகும்போது இந்த ஃபாரஸ்ட் ஏரியால கிடைச்சது சார், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாவும் நல்லா இருக்கிறதாவும், இதையும் எடுத்து போட்டோ எடுத்து Facebookல எல்லாம் போட்டேன். சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கையில கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்துதான் அந்த பொண்ணை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு ஜேர்னலிஸ்ட், சோ நிறைய கதைகளை எழுதுவாங்க. அப்படி ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்காக இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால நாகினின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள பத்தின கதைகளும் சிலது எழுதுறாங்க. அப்படி என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டா, கொஞ்சம் மர்மங்கள் நிறைஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் டைரியில எடுத்து நம்ம ஹீரோ பார்க்கும்போது ஒரு சவப்பெட்டி, ஒரு வித்தியாசமான ஃபேஸ் கட்டு, இப்படின்னு நிறைய இடத்துல கிறுக்கி வச்சிருக்காங்க. நீ ஏதாவது நைட் டைம்ல பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஃபாரஸ்ட் ஏரியால பொதுவா நைட் டைம்ல போக கூடாது சார், நான் நிறைய தடவை ஏதாவது துப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் போவேன். அப்ப வந்துட்டு இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கா, இவளோட பேரை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது, இது எல்லாமே அந்த நாகினி பண்ற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயந்து அடிக்கடி ரிசார்ட்டுக்குள்ள ஓடி வந்துருவாளாம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சண்டை போடுற சத்தம் கேக்குது. உடனே நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாரும் ஓடி போய் பார்க்க, பக்கத்துல இன்னொரு ரிசார்ட் இருக்குது. அங்க 2 லவர்ஸ் தங்கி இருந்திருக்காங்க. அப்படி அதுல ஒரு பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னமான்னு சொல்லி கேட்டா, வெளியே போனா ஒரு புறா ஒண்ணு இருக்கு, அந்த புறாவோட தலையை அப்படியே துண்டா வெட்டி கொடூரமான முறையில வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, யார் பண்ணாங்கிறது தெரியல, ஆனா அடிக்கடி இந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரி நடக்கிறது அமாவாசை டைம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தங்கியிருந்த ரிசார்ட் அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. நிறைய ஸ்க்ரூ டிரைவ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரு ஐடி கம்பெனில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிறாங்களாம். அவங்களோட கையில சில கயிறுகளை கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரிசார்ட்ல ஒரு அங்கிள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, நிறைய குழியல் தோண்டி என்னென்னத்தையோ புதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்க வித்தியாசமான ஒரு பொம்மை இருக்குது. இந்த பொம்மை தான் அந்த கதை எழுதுற அந்த பொண்ணு நோட்ல இருந்தது. என்னையா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் இங்க அடிக்கடி இந்த புறாக்கள்லாம் இறந்து போயிடுது, அதுவும் இந்த மாதிரி மர்மமான முறையில கழுத்து துண்டாக்கப்பட்டுதான் இறந்து போறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மோகினியா நாகினியா அவதான் சார் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவரோட கையிலும் ஒரு கயிறு கட்டி இருக்கிறத பாக்குறாரு. என்னையா கயிறு, எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரிசார்ட்ல ஒரு சாமியார் இருக்காரு சார், இந்த கயிறு கட்டினா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும், இல்ல அப்படின்னாக்கா ரிசார்ட்ல கொஞ்சம் நைட் டைம்ல வெளியே வரது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த சாமியார் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது, இந்த ரிசார்ட்டுக்கு வெளியே நைட் டைம்ல போகணும்னால கொஞ்சம் பயந்தான், அதனால தீய சக்திகள் ஆண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கயிறெல்லாம் நாங்க கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல அவங்க மனைவி கையில இதே மாதிரி ஒரு கயிறு ஒண்ணு கட்டி இருந்திருப்பாங்க. சோ அவங்க இறக்க போற அந்த டைம்ல அந்த கயிறு இவரோட கையோட வந்திருக்கும். ஒரு ஆம்புலன்ஸ்ல போகிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. சோ அடிக்கடி பிளாஷ்பேக்ல வர்றது நம்ம ஹீரோவோட மனைவியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கிறத அப்படியே சின்னதா நமக்கு காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சு திரும்ப இந்த ரிசல்ட்டை காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டாச்சு, எல்லார்கிட்டயும் விசாரிச்சாச்சு. ஆனா ஒண்ணு கூடமே கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி சந்தேகமோ ஒரு க்ளூவே கிடைக்கல. அடுத்து ரிசார்ட்டோட ஓனர் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கன்சீவா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க தானே அடிக்கடி ரிசப்ஷன்ல இருக்கிறது, அப்படி இருக்கும்போது நீங்க இது ஒரு நாள் வரைக்கும் எதுவும் பார்க்கலையா, அன்னைக்கு இறக்க போகும்போது ரோஹித் கிட்ட ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பார்க்கல சார், ஆனா எனக்கு ஒரு லேண்ட்லைன்ல ஒரு கால் ஒண்ணு வந்துச்சு, அதை அட்டன் பண்ணி பேசலான்னு போகும்போது திடீர்னு பவர் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இந்த அம்மா லைட் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. அப்ப ரோஹித் அவரோட ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்து அடிச்சு ஓடி இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா நான் எதையும் பார்க்கல, என்னோட லைட் கீழே விழுந்துருச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல கொஞ்சம் லைட்டா டவுட்டும் வருது. இப்ப அந்த ரோஹித் எங்க ஓடனா
அப்படிங்கிற சொல்லிட்டு அவனோட ரூம்ல இருந்து வெளியே வந்தான் இல்லையா, அவன் எப்படி ஓடி வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஓடி வந்து பாக்குறாரு. சோ அவன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கறத அவனோட வாட்ச் உடைஞ்சிருக்கும், அது கூட அந்த செவத்துல மோதி தான் உடைஞ்சிருக்கிறதுக்கான செவத்துல சில மார்க்ஸ் இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது அவன் ஓடி வரும்போது தான் இந்த வாட்ச் உடைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல வந்து அவன் சூசைட் பண்ணுவேன்னு முடிஞ்சிருந்தா கூட அவன் வரும்போது அவனோட போன் விழுந்திருக்கும். ஆனா ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அவன் சூசைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்க சுத்தி வளைச்சாலும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரிசார்ட்டோட ஓனர், அவரை கூப்பிட்டுக்கிட்டு ரோஹித்தோட கார் ரிப்பேர் ஆயிருந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிரைவர் ஒருத்தர் இருந்தான் இல்லையா ரோஹித் கூட, அந்த டிரைவர் எங்க போனா அப்படிங்கறதே இது வரைக்கும் தெரியல. அவன் மிஸ்ஸிங் ஆயிட்டான், அவனை பிடிச்சாவது ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டே இப்ப அந்த இடத்துக்கு ரிசார்ட் ஓனர் அவரோட காரை எடுத்துட்டு போலான்னு பாக்குறாரு. இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதுல ஒரு க்ளூ ஒன்று கிடைக்கும். சோ இப்ப காரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த காரையும் செக் பண்ணி பாக்குறாரு. அங்கேயும் எதுவும் பெருசா சந்தேகப்படுற மாதிரி இல்ல. திரும்ப இங்க வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. எல்லார் மேலயும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அந்த சாமியார் மேல, அந்த கப்பிள்ஸ் மேல, அந்த ப்ரோன் ஒருத்தர் பண்ண அவன் மேல, ரிசார்ட் ஓனர் மேல, அவங்க வைஃப் மேல, இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேர் மேலே சந்தேகப்பட்டாலும் அவங்க மேல ஒரு பக்காவான க்ளூ, ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போகுது. ஹீரோவோட மனைவியை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ நிறைய இடத்துல விசாரிச்சிருக்காரு. அப்படி இவருக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்குது. அந்த கால் ஹிஸ்டரியில ஒருத்தவங்க க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்டி ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு லேண்ட்லைன் நம்பர், எஸ்டடில இருந்து கால் பண்ணிருக்காங்க. அப்படி அது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒருவேளை நம்ம மனைவியை ஏதாவது ஆம்புலன்ஸ்ல கடத்திருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஹீரோவோட மனைவியோட போன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணும்போது அது ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறது தெரிய வருது. அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த மொபைல் வந்துட்டு கீழே கிடைச்சது, ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து எவனோ ஒருத்தவன் தூக்கி போட்டான், கூடவே ஒரு நாய் சேர்த்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ அப்படி வந்து அந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கும் போது தான் தெரியுது அந்த இடத்துல ஹீரோ அவங்க வீட்டுல அவங்க மனைவி இவங்களும் சேர்ந்து வளர்த்த ஆசையா வளர்த்த அந்த நாய் இறந்து போய் கிடக்கும். சோ அதை பார்த்து நம்ம ஹீரோ அழுகுறாங்க. அழுதுகிட்டே அந்த நாயை வந்துட்டு அடக்கம் பண்றாங்க. சோ அப்படின்னா அந்த பொண்ணு கொடுத்த தகவலும் இவன் சொல்றதும் ஒரே கோட்ல மேட்ச் ஆகுது இல்லையா. அப்படின்னா நம்ம மனைவி யாரோ திட்டமிட்டு கடத்திட்டு போயிருக்காங்க, கொலை பண்ணிட்டாங்களா என்னங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஆனா ஒரு ஆசையை வளர்த்த நாய் மட்டும் இறந்து போயிடுச்சு. இப்படிதான் அவனுக்கு அந்த போனும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அப்படியே இங்க பிளாஷ்பேக் முடிச்சு திரும்ப நமக்கு கரண்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப இந்த ரிசார்ட்ல தங்கியிருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பக்கத்துல ஒரு கப்பிள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ரூம்ல ஏதோ சோஃபா எரியற மாதிரி புகை மூட்டமா வருது. உடனே எல்லாரும் ஓடி போயிட்டு அந்த நெருப்பெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பொட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பொட்டி என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டா, சார் அந்த பொட்டியை மட்டும் திறந்துடாதீங்க, அது ஒரு மர்மம் நிறைஞ்ச பொட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கேட்காம அந்த பொட்டியை ஓபன் பண்ணிட்டாரு. அந்த பொட்டியை திறந்த உடனே ஒரு பொண்ணோட போட்டோ இருக்குது. அந்த பொண்ணோட பேரு தான் மோகினி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணாலதான் இந்த காட்டுல இவ்வளவு மர்மங்களும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல அந்த மோகினியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோகினினா யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, மோகினிங்கிறவ இந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு பொண்ணு. அவ கொஞ்சம் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டவ. இருந்தாலும் அவ என்ன பண்ணுவானா, இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சில பூஜைகளை பண்றது வழக்கம். அவளுக்கு யாராவது வேணும் அப்படின்னா அவசியம் பண்றது வழக்கம். கல்யாணம் பண்றதுக்காக சில மாப்பிள்ளைகளா கூட அந்த பொண்ணுக்கு பாத்துருக்காங்க. ஆனா கல்யாணம் நடக்காம போயிருக்குது. அதனால அவ என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் அந்த பில்லி சூனியம் எல்லாம் பண்ணுவா, புறாக்கள் எல்லாம் கொலை பண்ணி தலையை வெட்டி அதுக்கு பூஜை பண்ணுவா. இப்படி ஆண்கள் எல்லாம் கடத்தி கூடமே சில பூஜைகளை அவ பண்ணிருக்கிறா. நிறைய பேர்த்த கொலை பண்ணிருக்கிறா. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் ஊர் தலைவரோட பையனையுமே கொலை பண்ணிருக்கிறா, பில்லி சூனியத்துக்காக ஏவி விடுறதுக்காக. இப்படி அவ பூஜைகள் எல்லாம் பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட தாப்பை மேலே கை வச்சிட்டான்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் மக்கள்கிட்ட சொல்லி அவளை அடிச்சு அங்க இருக்கிற ஒரு கிணத்துல தள்ளி அவரை கொலை பண்ணி இருக்கிறாங்க, எரிச்சிருக்காங்க. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து அவளோட ஆத்மா இங்க ஆண்களை பழி வாங்குது. குறிப்பா ஆண்களை மட்டும்தான் அந்த பேய் மோகினி பழி வாங்குவா அப்படிங்கறத இங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த கயிறெல்லாம் கூட கட்டி இருக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரோட கையிலுமே சில கயிறு எல்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து இந்த ரிசார்ட்டோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அப்படியே ஜெனரலா வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒருத்தி இருப்பா ரோஷினின்னு, அவ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே மேமறந்து நின்றுட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ வாட்ச் பண்றாரு. உடனே அந்த பொண்ணை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு தனி ஒரு ரூம்ல வச்சு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு திரும்ப அந்த ஆலோசனை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அவளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வச்சு சொல்லு நீ அன்னைக்கு எதை பார்த்த சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அவ அப்படியே ஒரு பேப்பர்ல 1001 மட்டும் இருக்கிறா. அப்படின்னா ரோஹித் தங்கியிருந்த இந்த ரூம் நம்பர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. யார் கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க அதை சொல்லு சொல்லு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பொண்ணு சொல்லல. இப்படி இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது ரோஹித் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பான். சோ அந்த பொண்ணு இங்க வந்திருக்குது. அந்த பொண்ணு மெடிக்கல்ல டாக்டரா இருக்கிறாங்களாம். சோ அந்த பொண்ணு இப்ப ரோஹித் இறந்த விஷயத்தை தெரிஞ்சு உடனே கிளம்பி வந்திருக்காங்க. ரோஹித்
நானும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோம். அவன் எல்லாமே எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இப்படி நடந்துச்சுன்னும் போது எனக்கே ஷாக்கிங்கா இருக்குது. இது யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது ரோஹித் கையில ஒரு மோதிரம் இருக்கு இல்லையா, அது கூட இவங்க தான் கிஃப்டா கொடுத்துருக்கிறது தெரிய வருது. அது சமீபத்தில் இவர் ஊருக்கு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அவர் இங்க வந்து தான் போட்டிருக்காரு அப்படிங்கறத என்கிட்ட வீடியோ காலில் பேசினாரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதுக்கடுத்து தான் ஒரு பொட்டி ஒன்று கிடைச்சது இல்லையா, அந்த பொட்டியில இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. கூட இருக்கிற அசிஸ்டன்ட் இன்னும் மாத்திரையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, அதை திட்டிக்கிட்டே அப்படியே ஓபன் பண்றாரு. சார் அந்த பொட்டியை ஓபன் பண்ணாதீங்க, எனக்கு நம்ம இந்த பேயெல்லாம் அந்த பொட்டிக்குள்ளதான் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனாலதான் இவ்வளவு விஷயமும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆகும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இவரோட பேரை சொல்லி ஏதோ ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல கூப்பிடுற மாதிரி தெரியுது. பயந்து போறாரு. திடீர்னு ஒருத்தவங்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதோ முழுகிற மாதிரி தெரியுது. கையை பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தா இவரோட கையை ஏதோ பிடிச்சி இழுக்குது. திடீர்னு அந்த கையை அப்படியே எடுத்துட்டு வெளியே வந்து விழுகிறாரு. தூரத்துல ஒரு பெண்ணோட உருவம், அந்த மோகினியோட உருவம் தெரியுது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போறாரு. அப்படியே இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில கட் பண்ணா ஹீரோக்கு திரும்ப அந்த பிளாஷ்பேக். ஹீரோவா அவங்க மனைவியும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க. நாயெல்லாம் குடும்பம் வளர்த்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கன்சீவா இருப்பாங்க. அவங்களுக்கு அழகழகா புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து வளைகாப்பெல்லாம் நடத்திருப்பாங்க. இவ்வளவு சந்தோஷமா நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஏதோ நடந்துச்சு. திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாரு. ஹீரோக்கு திரும்ப திரும்ப நேத்து நைட்டு நடந்தது எல்லாத்தையுமே தான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சரியா தூங்குறதே கிடையாது, நீங்க வந்த நாள்ல இருந்து இந்த விசாரணை அதிலே இருக்கிறீங்க, ஒருவேளை இது எல்லாமே ஒரு பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்றான். முதல்ல நீங்க நல்லா தூங்குங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோக்கு அதே சத்தம் திரும்ப கேட்கிற மாதிரி தெரியுது. ஆனா அசிஸ்டன்ட்டுக்கு அது எதுவுமே கேட்கல. ஹீரோக்கு இது பெரிய தொந்தரவா இருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கும்போது பால்கனில நின்னுகிட்டு இருக்க எல்லா புறாக்களும் நம்ம ஹீரோவை நோக்கி அப்படியே வர மாதிரி தெரியுது. அப்படியே ஒன்னு விட்டு கடாசுறாரு. கண்ணாடி மட்டும் உடையுது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயந்து வந்து கேட்கும்போது அங்க அப்படி புறா வந்த மாதிரியே தெரியல. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் தெரியுது. அங்க போயிட்டு மூஞ்ச கழுவலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு மூஞ்ச கழுகுறாரு. கழுவும் போது ஃபுல்லா ரத்தமா இருக்குது. தண்ணிக்கு பதில் ரத்தமா இருக்குது. இதை பார்த்த உடனே பயந்து போறாரு. திரும்ப கண்ணை மூடி திறந்த உடனே நார்மலா ஆகுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. திரும்ப டீ குடிக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. நம்ம ஹீரோக்கு காஃபி தானே பிடிக்கும், ஆனா திரும்ப டீ குடுக்குறாங்க. அடுத்தது அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. சார் இங்க பாருங்க, நீங்க விசாரிங்க, ஒன்னும் தப்பு கிடையாது, அதுக்காக உங்க ஹெல்த்தையும் பாத்துக்குங்க, நீங்க தூங்காம இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வருது, சோ நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அதுதான் உங்க உடம்புக்கும் உங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு எல்லாத்தையுமே சந்தேக பார்வையிலே தெரியுது. அந்த சாமியார் சிரிக்கிற மாதிரியும் இந்த டாக்டர் பொண்ணே ஒருவேளை அவனோட காதலனை கொலை பண்ண மாதிரியும் இப்படின்னு எல்லார் மேலேயும் சில சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்குது. பிளாஷ்பேக் அப்படியே ஒன்று போகுது. நம்ம ஹீரோவோட மனைவி காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கடைசியா ஒரு பொண்ணு வந்து பேசினா இல்லையா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டை மட்டும் வச்சு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சத்தங்கள், சில ரயில்வே சிக்னல் அந்த சத்தம்லாம் கேட்குது. இது எந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு செக் பண்றாங்க. பர்டிகுலர் லொகேஷனையும் பாக்குறாங்க. இது மாதிரி ஆம்புலன்ஸ்ல தானே கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தகவல் கொடுத்துருக்கோம். இப்படின்னு எல்லா ஜங்ஷன்லயும் எங்கெங்கெல்லாம் இந்த காரெல்லாம் திரும்ப திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சரி பண்ற இடம், ஸ்டிக்கர் ஓட்டுற இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் இந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப ஹீரோவை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். திடீர்னு நம்ம ஹீரோ நவந்து போக அசிஸ்டன்டோட கால்ல அந்த கன்னு பட்டிருக்கும். சோ அவர் அங்கேயே கீழே விழுக அவனுக்கு பிடிக்கலான்னு போகும்போது அவனுக்கு தப்பிச்சு போயிடுவானுங்க. ஹீரோவும் சுடுவாரு. ஆனா ஒரு குண்டு கூட அவனுக்கு மேல படாது. அப்ப அவரை தூக்கும் போது பக்கத்துல இருக்க கார்ல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி இருக்கும். அது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தேகப்படுது. அப்பதான் அந்த காரை பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் சொல்லி ஒட்டி இருப்பாங்க. சோ அப்படின்னா இவனுங்க காரையே ஆம்புலன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி தான் ஹீரோயினை கடத்திருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு ஹீரோக்கு ரொம்பவே டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி அந்த டாக்டர் பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அதனால அந்த காரை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு ஏன் வரமாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிருப்பாருன்னா, ஏன்னா இங்கதான் அவரோட மாமியார் வீடு இருக்குது. சோ தான் மனைவியை இறந்த உடனே அவங்களோட முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாம தான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்ப வேற வழி இல்லாம மாமியார் வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் சொல்லி ஹீரோ கார்ல போகிறாரு. போகும்போது கூட அவங்களோட மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன் நம்ம ஹீரோக்கு வந்துகிட்டே இருக்கு. அவங்க கூட பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு ஒரு விபத்து நடக்குது. அப்படியே கட் பண்ணா இங்க ஹீரோ அப்படியே நம்ம மாமியார் வீட்டுல எழுதுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் தானே நடந்துச்சு, ஆனா இங்க எப்படி உட்காந்துருக்காருங்கிறத ஒண்ணு நமக்கு பெருசா காமிக்கல. மாமியார் டீ எல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவருக்கு ஒரு கால் ஒண்ணு வந்திருக்குது. இந்த டிரைவர் ஒருத்தவன் காணாம போனா இல்லையா, ரோஹித்தோட டிரைவர், அவ இப்ப கிடைச்சிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. உடனே நான் போயாகுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெஸ்ட் எடுக்காம கார் எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டே இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா எங்கடா போன, எல்லாத்தையும் பண்ணிட்டு தப்பிச்சு போலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு மாதிரி பிக்ஸ் வந்துருது. அப்பதான் அங்க இருக்கிறவங்கள என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, சார் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்ப நீங்க அடிச்ச உடனே பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லும்போது, ஏயா விபத்து ஏற்பட்டோன்னே இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதான் சொல்லி கேட்டா, நீங்க தானே சார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேணாம் ரிசார்ட் கூட்டு போங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு இங்க பயங்கர
பயங்கரமான ஷாக். நமக்குமே ஒன்றும் புரியல இல்லையா. நம்ம ஹீரோ போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மாமியார் வீட்டுல இருந்திருப்பாரு. சோ அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, இடிச்சது இவர் மேலதான். போலீஸ்காரங்க கேட்கும்போது அவனை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாதீங்க, நேரா ரிசார்ட் கூட்டு போங்க, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஞாபக மறதியில திரும்பவும் இவர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவங்கிட்டயும் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோஹித் இறந்ததும் நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இது பாருங்க ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சாருக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆரம்பத்துல ஆர்குமெண்ட் பண்ணாரு. சோ நான் ஒரு டிரைவர், அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்றதுக்காக டவுன்ல போயிட்டு ஏதாவது மெக்கானிக் கிடைப்பாரான்னு சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லி தான் நான் போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இங்க இந்த விபத்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி திட்டுறாங்க, பாக்குறாங்க. இவர் வந்துட்டு கண்ட்ரோலே இல்ல, இவர் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாரு, தப்பு தப்பா நினைச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நேத்து நைட்டு கூட ஸ்விம்மிங் பூல்ல யாரோ குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு இருக்க மாதிரி முழுகுற மாதிரி பார்த்தாங்க இல்லையா. அது வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவானே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அவன் நேத்து நான் வரவே இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்படின்னா இது எல்லாமே கற்பனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்க அசிஸ்டன்ட் சார் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்க வேண்டாம், எதுவா இருந்தாலும் கிளம்பி போலாம், டிஎஸ்பி சார் கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பலான்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ரிசார்ட்டை விட்டு போகும்போது காரோட கீயை வந்துட்டு மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்றாப்ல. சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. ரிசார்ட்டோட ஓனர் கிட்ட மொத்த மாஸ்டர் கீயும் வாங்கிட்டு நேரா போறாரு. இவரோட ரூமுக்கு போகாம நேரா போயிட்டு ரோஹித் அவனோட ரூமை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே அவனோட ரூம்ல இந்த ரூமுக்கான கீ அங்கேயே தான் இருக்குது. அதை எடுத்து நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட காமிக்கிறாரு. இதை ஏன் சார் பாக்குறீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க, வாங்க போலாம்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் இரு, இந்த சாவியை பாத்தியா, ரோஹித் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துதான் சூசைட் பண்ணி இறந்திருப்பான் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த டோரை வந்துட்டு அவன் லாக் பண்ணிட்டு போயிருப்பான், இல்ல சாத்திட்டு போயிருப்பான். ஆனா சாவி வந்துட்டு ரூமுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னா ரோஹித் வந்துட்டு வேணும்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகவே இல்லை, அவன் ரூமுக்குள்ளதான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட வந்திருக்குது, அதுலயுமே அவன் தண்ணில முழுகிதான் இறந்திருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத் டப் இருக்கு, இந்த பாத் டப்ல தான் அவனை முழுகி சாகடிச்சிருக்கணும். ஒருவேளை இங்க இறந்த ரோஹித் தான் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரா இழுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, சார் கொலையாளி ரோஹித்தை தண்ணில அமுக்கி சாகடிச்சதா கூட இருக்கட்டுமே, தண்ணில அமுக்கும் போது கூட எப்படியாவது அவன் போராடி இருப்பான் பொழைக்கணுங்கிறதுக்காக, அப்படின்னா ஏதாவது ஒரு தடயம் கிடைச்சிருக்கணும், ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்ல அடிபட்டிருக்கணும். ஆனா எந்த ஒரு தடயமே கிடைக்கல இல்ல அவன் மேலையும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது இன்னொரு யோசனை நம்ம ஹீரோக்கு வருது. அங்க இருக்கிற நம்ம ரோஹித்தோட போனை பார்க்கும்போது அவன் லவர்ஸோட இருக்கும்போது அவன் கையில ஒரு ஆஸ்துமா கிட்ட இருக்கும். சோ நம்ம ரோஹித்துக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்குது. அப்படின்னா டூரண்ட் அடிக்கும் போது ஒரு ஆஸ்துமா நோயாளிக்கு உடனே திரும்ப ஆஸ்துமா பிரச்சனை வந்திருக்குதும். அது மட்டும் இல்லாம அவனோட பேக்கை செக் பண்ணும்போது ஒரே ஒரு கவர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் பாத்தீங்களா, வெறும் எம்டி பேப்பரா இருக்கும் பாருங்க, அதுல தான் அந்த ஆஸ்துமா கிட்ட வச்சிருப்பான். சோ அப்படின்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி யாரோ ரோஹித்தை தெரிஞ்ச ஒரு நபர் தான், மெடிக்கல் சயின்ஸ் தெரிஞ்ச ஒரு நபரால தான் ரோஹித்தை கொலை பண்ணிருக்க முடியும். அவனோட ஆஸ்துமா கிட்ட எடுத்து அவனுக்கு ஆஸ்துமா வர வச்சு அவனை தெளிவா கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா மெடிக்கலை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா அவனோட காதலி தான். சோ அப்படின்னா அவதான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது ஒரு பொண்ணால அந்த மாதிரி பண்ண முடியும்னு கூட வச்சுக்கோங்க, ஆனா இங்க இருந்து எப்படி ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு இழுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. ஒரு தடவை இந்த ரிசார்ட் ஓனரை நம்ம ஹீரோவை கார்ல கூட்டிட்டு போவாரு. அந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த விஷயத்தை இங்க நமக்கு காமிக்கிறாங்க. சோ அப்படின்னா அந்த ரிசார்ட் ஓனர் கார் சீட்டை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு. இதுல என்னப்பா க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரிசார்ட் ஓனர் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு நான் தான் நேரா போலீஸ்காரங்களோட போயிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு. சோ அப்படின்னா காரை ஓட்டினது அவர் தான். அப்படின்னா திரும்ப நம்ம ஹீரோவை கூப்பிடும் போது கார் சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஆளு காரை ஓட்டிட்டே போகவே இல்லைங்கிறது தெரிய வருது. கார் சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாக்கா அவரை விட ஹைட் கம்மியா இருக்கிற ஒரு நபர் தான் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படிங்கறத ஹீரோ சொல்றாரு. இந்த கேங்லயே ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிற ஒரே நபர் ரோஹித்தோட டிரைவர் தான். அப்ப இவனுக்கும் அந்த கொலையில சம்பந்தம் இருக்குது. இப்ப புரியுதா, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரிசார்ட்ல தங்கி இருக்கக்கூடிய 11 பேருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு லிங்க் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அசிஸ்டன்ட் காரனுக்கு இன்னொரு சந்தேகம், சார் நீங்க கூட அந்த மோகினியை பார்த்து தான் சொன்னீங்க, ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொன்னீங்க, அது மட்டும் எப்படி சார் சொல்லும்போது உங்ககிட்ட ஒரு டாப்லெட் வாங்கிட்டு வர சொன்னடா, நீ இது வரைக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா அப்படின்னு ஹீரோ இன்னொரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட மனைவியோட இறப்பு நம்ம ஹீரோவால தாங்கிக்க முடியாம அவங்க இமேஜினேஷன்ல வர மாதிரி இவர் கூட பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால அவர் டேப்லெட்டை போடுவாரு. அந்த டேப்லெட் தான் அசிஸ்டன்ட் காரன் இது வரைக்கும் வாங்கிட்டு வரல. ஒரு தடவை அந்த ரிசார்ட் ஓனர் கிட்ட சொல்லிருப்பானா, ஆனா அவனுமே வாங்கிட்டு வரல, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னாக்கா ஹீரோக்கு நார்மலா காஃபி குடிச்சாதான் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஆனா இங்க ரிசார்ட்டுக்கு வந்ததுல இருந்து டீயா போட்டு ஊத்தி ஊத்தி கொடுத்துருப்பானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவர் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனுங்க பக்காவான பிளான் பண்ணிருக்காங்க. இவங்களே கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இப்போ ஒட்டுமொத்த குழுவுமே இவங்க 11 பேர் மேல இருக்கு இல்லையா, எல்லாருமே ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் மிரட்டுறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ரோஹித்தோட காதலி கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஆரம்பிக்கும் போது தான் பக்கத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. இந்த நாவல்ல எழுதுவா இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அழுதுகிட்டே இருக்கிறான். இப்ப இங்க இருக்கிற காதலி ரோஹித்ங்கிற பண்டி ஒரு கொலை இல்ல 3 கொலை பண்ணிருக்கிறான். அதனால பழிவாங்க தான் நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பேர் சொன்ன சொல்லி கேட்கும்போது பண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரோஹித்தோட செல்ல பேர் அவனை அப்படி கூப்பிடுவாங்களாம் பண்டின்ற மாதிரி. அவனோட உண்மையான பேர் தான் ரோஹித். சோ அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க மனைவி காணாம போகும்போது ஒரு கால் ஒண்ணு வந்திருக்கும். அந்த கால்ல பண்டிங்கிறவன் ஆம்புலன்ஸ் வேன்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நபரும் இந்த நபரும் ஒரே ஆளு தான். சோ ஹீரோ இது நாள் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிற கொலையாளி பண்டி ரோஹித் தான். சோ அவன் இப்ப இறந்து போயிருக்கான். இப்ப ரோஹித்தோட காதலி கிட்ட எதுக்காக அப்ப நீ கொலை பண்ண, நீ தான் கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்டா, ஆமா நான் மட்டும் கொலை பண்ணல, எனக்கு கொலை பண்றதுக்கான நாங்க இந்த 11 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணோங்கிற மாதிரி ஒரு பக்கா பிளான போட்டு தான் கொலை பண்ணங்கிற விஷயத்தை ஒரு பிளாஷ்பேக் மூலமா காமிக்கிறாங்க. இந்த 11 பேர்ல நம்ம டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, இவ மட்டும் தான் வந்துட்டு தனியாள். மீதி இருக்கிற 10 பேருமே ஒரு நாடக குழு ஒண்ணு நடத்திருப்பாங்க. அந்த நாடக குழுல எல்லாரும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்படி அதுல ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பா. இந்த கதையெல்லாம் எழுதுறா இல்லையா, அவளோட தங்கச்சி, அவளுக்கு கண்ணு தெரியாது. இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு கிளப்புக்கு ஒண்ணு அந்த பொண்ணு போயிருப்பான். அந்த கிளப்ல நம்ம ரோஹித் கூட ஒரு போலீஸ்காரன் இருந்திருப்பான். அவனுங்க 2 பேரும் கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட காதலிக்கு இந்த டாக்டர் பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வா, நான் அந்த மாதிரி முடிச்சிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போன் காலை கட் பண்ணாம அவன் பாக்கெட்ல வச்சிருப்பான். ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணு காதலே போனை வச்சிருந்திருக்கும். அப்படிதான் அந்த நாடகம் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி கண்ணு தெரியாத பொண்ணு அங்க உட்காந்துருப்பா. அவளோட அழகை பார்த்து அவளை கற்பழிக்கலாம் சொல்லி இவனுக்கு முடிவு பண்ணி அந்த பொண்ணை நாசம் பண்ணிருப்பானுங்க. இது எல்லாத்தையுமே லைன்ல இருக்கிற தான் காதலி கேட்டுக்கிட்டே இருந்திருப்பா. ரொம்பவே அழுதுருப்பான். தான் காதலிச்சவன் இவ்வளவு கேவலமானவனா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் ஒரு எம்பியோட பையன் டைரக்டா போயிட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நாசமான அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படிங்கறத போலீஸ்காரங்க கிட்ட ரோஹித் சொல்லியிருக்கான். தன்னோட அரசியல் பலத்தை அவன் காமிச்சிருக்கிறான். இருந்தாலும் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒட்டுமொத்த பேரும் அழுது இருக்காங்க. அதே இடத்துல நம்ம டாக்டர் அம்மாவும் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து பார்த்து அழுதுகிட்டு இருப்பாங்க. போலீஸ் கிட்ட கேட்கும்போது இந்த கேஸை சரியா விசாரிங்கன்னு சொல்லும்போது கூட எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த டாக்டர் பொண்ணால மனசு ஏத்துக்கல. க்ளூ தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா ரோஹித் தான். அவனை நான் லவ் பண்ண ஒரு தடவை போன் லைன்ல இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நான் தடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா எந்த இடம்னு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் எவிடன்ஸா இருக்கேன், நான் எல்லா க்ளூவுமே வந்துட்டு சொல்றேன், அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதனால நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரு லேடி வக்கீல், அதுதான் நம்ம ஹீரோவோட வைஃப். சோ அவங்கள்ட்ட இந்த கேஸை பத்தின டீட்டெயிலா வச்சு கோர்ட்ல கேஸ் போடலான்னு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அப்பதான் நம்ம பொண்ணு டாக்டர் அம்மா பாத்திருப்பாங்க. சோ ஹீரோவோட மனைவியை தான் கடத்திட்டு போயிருப்பாங்க. சோ அந்த வக்கீல் அம்மாவை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு 100க்கு போன் பண்ணி இந்த மாதிரி பண்டி ஒரு பொண்ணை கடத்திட்டு போறான் ஆம்புலன்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹீரோ போலீஸ் இல்லையா, 100க்கு கால் பண்ணோன்னே அவருக்கு இந்த லைன் கிடைச்சிருக்கும். சோ இப்படிதான் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்காவான பிளான் பண்ணி தன்னோட காதலன் இவன் தான், அவனை வேற மாதிரி பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரிசார்ட்டை சூஸ் பண்ணிருக்காங்க. சூஸ் பண்ணி தன்னோட காதலே இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்காங்க. வர சொல்லி எல்லாருமே சேர்ந்து இந்த 11 பேர் பக்காவான பிளான் பண்ணி அவனை இதே பாத்டப்ல வச்சு அமுக்கி தான் சாகடிச்சிருக்காங்க. சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனை கூட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல போட்டிருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே கண் கலங்கி அழுகிறாரு. ஏன்னு கேட்கும்போது இறந்து போன அந்த வக்கீல என்னோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதே டாக்டர் பொண்ணு திரும்ப அழுகிறா. என்னால அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பண்டி என்ற ரோஹித் அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணான். இப்ப அவனும் இறந்து போயிட்டான். இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு, உங்களுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேர்மையா இருக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து போய் உட்கார்றாரு. கிளம்பலான்னு பார்க்கும்போது அவரோட மிரர்ல அவங்களோட வைஃப் திரும்ப வராரு. அந்த பசங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க கூடாது, அவங்க பண்ணது கரெக்ட் தான், சட்டத்துல சரியான இடம் கிடைக்காம அவங்க பழி வாங்கணும் இறங்கி இருக்காங்க, இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்களை மாட்டி விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. சோ ஹீரோ கிட்ட அந்த 11 பேர் என்ன சொன்னாங்களோ அதே கதையை தான் எம்பி அந்த இடத்துக்கு வராரு. அவர்கிட்ட சொல்றாங்க. சோ ரோஹித் வந்துட்டு எதிர்ச்ச தண்ணியில விழுந்து இறந்துட்டான், அவனை யாரும் கொலை பண்ணல, அவனுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறதால அவன் மூச்சு திணறி மேல வர முடியாம அங்கேயே இறந்து போயிருக்கான், இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு
ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவியை கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்திருப்பானுங்க. கட்டி போட்டு வச்சவனுங்க வெளியே போயிருப்பானுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்துட்டு திரும்பவும் ஒரு போன் இருக்கும், அந்த போன் எடுத்து கால் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோக்கு. ஹலோ ஹலோன்னு பேசிருப்பாங்க. சரியா கேட்டிருக்காது. என்ன கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் தான் கேட்டிருக்கும். சிக்னல் சரியா கேட்கல. ட்ரெயின் போற சத்தம் வேற ஹெவியா கேட்டிருக்கும். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு போலீஸ்காரனும் இன்னொருத்தனும் வந்திருப்பான். போலீஸ்காரன் மாஸ்க போட்டிருப்பான். சோ அவங்க வந்து அவளை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சத்தம்லாம் நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கும். அவனுக்கு வந்து எட்டி உதைச்சதுல ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க. கன்சீவா வேற இருந்திருப்பாங்க. அவங்க வயித்துல நிறைய கண்ணாடி பாட்டில் சொருகி இருக்கும். தலையில ஒரு பெரிய கண்ணாடி குத்துனதுல அங்கேயே அவங்க பொத்துனு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல சரியிறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோ லைன்ல தான் இருந்திருக்கிறாரு. ஆனா சரியா விட்டு விட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த போன் வந்துட்டு ஒரு போலீஸ்காரனோட போனு. அங்க கூட வந்தது ரோஹித்தோட ஆளுங்க. சோ இப்படி பார்த்தாலும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கூட வந்த அந்த போலீஸ்காரனை அதே இடத்துல அடிச்சு கொலை பண்ணி போட்டு போயிடுறானுங்க. இந்த கேஸை கூட முடிக்கும் போகுது இந்த போலீஸ்காரன் தான் இந்த பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான். ரெண்டு பேத்துக்கு சண்டை நடந்ததுல கண்ணாடி பாட்டில் அவனோட தலையில குத்தி இறந்து போயிட்டான். இந்த பொண்ணு கீழே விழுந்ததுல இறந்து போச்சு. சோ இந்த கேஸ் இப்படிதான் முடிச்சிருப்பாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அந்த பொண்ணு அப்படியே கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோயினுக்கு. உயிர் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அந்த டைம்ல கூட வயித்துல இருக்கிற கண்ணாடி பாட்டில் ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா அழுகுவாரு. பிறக்க போற குழந்தையோட வயித்துல இருக்கிற ஒவ்வொரு கண்ணாடி புடுங்கும் போதும் துடி துடிச்சு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாரு. கடைசியா அவங்க மனைவியும் இறந்து போறாங்க. சோ மனைவி இந்த கேஸ் எடுத்து நடத்தாம இருந்ததா உயிரோட இருந்திருக்கலாம். ஆனா விதி யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணி அரசியல் சப்போர்ட்டை வச்சு இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. சோ அப்படியே இந்த ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருக்கிறாரு. டெட் பாடி எல்லாம் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போற மாதிரி இந்த கேஸ் அப்படியே முடிக்கிறாங்க. சோ இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ தான் மனைவியை யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம போராடி இருப்பாரு. ஆனா கடைசியா இந்த கேஸ்ல வந்து தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இதுதான் நடந்திருக்குது. இப்ப கொலை பண்ண அந்த 11 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது. நம்ம ஹீரோ ஈஸியா முடிச்சிட்டாரு கேஸ. சோ அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு நல்ல கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.